ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்ட்ரிக்ட்லி சினிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். இந்த மூவி 2024 ஜேசன் கிம் டைரக்ஷனில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. இந்த மூவியோட ஜேர்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி. அப்புறம் கேஸ்டிங்கில் இதோட மெயின் லீடாக நடிச்சிருக்கிறது கிம் வூ பின் அண்ட் கிம் சாங் யான். இந்த மூவியோட டியூரேஷன் 1 hour 45 minutes வருது. ஸ்பாய்லர் இல்லாமல் குட்டி ரிவ்யூவாக இந்த மூவியை பற்றி பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஸோ நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சன் தான் சொல்லணும். டேக்வாண்டோ, கெண்டோ, ஜூடோ இதெல்லாம் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. மூவியில் அவரோட கேரக்டர் டிசைனிங் தரமாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். படத்தில் நம்ம ஹீரோட அப்பா ஒரு சிக்கன் ஷாப் வச்சிருக்காரு. அந்த கடையிலேயே நம்ம ஹீரோ ஒரு டெலிவரி பாயாக இருக்கார். ஒர்க் பெருசாக இல்லாத டைமில் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியாக சில் பண்ணிவிட்டு வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு இருக்கார். ஹீரோவோட டே டு டே லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் ஒரு நாள் நைட்டு ரேண்டமாக டெலிவரி கொடுக்க போகிறாரு. அந்த டைம் ஒரு திருடன் ஒரு ஆஃபீஸரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹீரோ அந்த திருடனை பொழந்துட்டு ஆஃபீஸரை காப்பாற்றிட்டுறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் தேடி வருது. உனக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸராக ஓகேவான் அப்படின்னா என்னன்னு நம்ம ஹீரோக்கு கேட்குறாரு. அதே டவுட் நமக்கும் இருக்கும். அது என்ன போஸ்டிங்னா, ஜெயிலில் இந்த ரேபிஸ்ட்டு, சைல்டு அப்யூசர், மர்டரர்லாம் 10 வருஷம் 20 வருஷம் அவங்க ஜெயில் தண்டனை முடிஞ்சு போகிறவங்க காலில் ஒரு எலக்ட்ரானிக் பிரேஸ்லெட் மாதிரி, அதாவது ட்ராக்கர் மாதிரி காலில் கட்டி விட்டுருவோம். அவங்கள ட்ராக் பண்ணுற ஒர்க் தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, இந்த கிரிமினல்ஸ் காலில் இருக்கிற ட்ராக்கர் சார்ஜ் 30% வந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க அலர்ட் பண்ணுவாங்க, போய் உடனே சார்ஜ் பண்ணுங்கன்னு. அப்படி அவன் கேட்டு பண்ணிட்டான்னா ஓகே. இல்லை அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எடுக்கலை, அப்படி இருக்கும்போது தான் உனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அவன் வேறு ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீ ஒரு நைட் ஒருத்தரை காப்பாற்றினால அவரும் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் தான். இதுக்கு நீ கரெக்டாக இருப்பேன்னு தோணுச்சு. அதான் இந்த ஆஃபர் உன்னை தேடி வந்திருக்கு. இந்த தியரியை மூவி பார்க்கும்போது நமக்கும் புரிய வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஆஃபீஸர் போஸ்டிங்கில் இருந்துட்டு எப்படிலாம் க்ரைம்ஸை தடுக்கிறாரு, அடுத்து எப்படிப்பட்ட க்ரைம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தான் மொத்த படமும். மூவி வந்து குட்டி குட்டி காமெடிஸோட ஆக்ஷன் கலந்து ஜாலியாக போகுது. எமோஷ்னலாகவும் ஒரு சில சீன்ஸ் சூப்பராகவும் இருக்குது. வில்லன் கேரக்டரும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது தான். இதை தாண்டி ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணுன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக கொரியோ பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங், மியூசிக், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஒர்த்து தான். தாராளமாக இந்த மூவியை பார்க்கலாம். அப்புறம் இந்த மூவி ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். எதுவும் செக்ஷுவல் கண்டென்ட்டோ நியூடிட்டியோ எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் தமிழ் டப்பிங் ஒரு சில பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் IMDbயில் 7 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. நம்ம வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு மூவி சஜஷனில் நம்ம பார்க்கலாம்.